இது சிபிஐ அப்படி லஞ்ச ஒழிப்பு பிரிவு ஒன்று இருக்குது சாத்தி பவனில். அங்கே நானும் ஒரு 3 வருஷம் குப்பை கொட்டினேன். அங்கே வந்து கோல்டு இம்போர்ட் பிக் ஃப்ராட் பை சிஐஎல் கோல் இண்டியா லிமிடெட்னு போட்டுட்டு அதானி குரூப்பு ஃப்ராடு பண்ணியிருக்குன்னு போடுறேன். ஏன்னா நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து 8000 கொடுக்குது டன்னுக்கு 8000 கொடுக்குறான். ஆனால் இவங்க போய் இந்தோனேஷியாவில் போய் 15,000 வாங்குறாரு. யார் பயங்கரமாக ஃப்ராடு பண்ணுறாரு அதானி. அதுக்காக பவர் கொடுத்தேன். அப்புறம் எனக்கு அங்கேருந்து லெட்டர் வருது. எவன் ஃப்ராடு பண்ணானோ கோல் இண்டியா லிமிடெட் ஃப்ராடு பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன்னா அந்த கோல் இண்டியா லிமிடெட் விஜிலன்ஸுக்கே அனுப்புகிறான். விஜிலன்ஸ் விசாரிக்கிறதுக்கு தான் சிபிஐ இருக்குது. ஆனால் ஃப்ராடு பண்ணவனுக்கே அனுப்புகிறான். அங்கே ஒரு சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் யோகேஷ் காமன் இருக்கார் போல தெரியுது. எப்போ அமைச்சிருக்கார் 2022. இன்ன வரைக்கும் ஒன்றும் பதில் கிடையாது. அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க நம்ம அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க ஏதோ ரொம்ப தகராறுலாம் பண்ணி 2024 இந்த செய்தி வந்து இது ஹிந்துவில் வந்தது 2/7/2024. அதானியை கைது பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? அதானிக்கு லாடம் கட்டி அவர்கிட்ட லாடம் கட்டி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி இதற்கெல்லாம் யார் காரணம்? மோடி காரணமா இல்லை அமித்ஷா காரணமா அப்படின்னு சொல்லி அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுதான் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கு. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இப்போ நம்ம நேபாளத்தில் நடக்குதுல்ல, ஊழல் பண்ணானுங்க, மக்களெல்லாம் காலி பண்ணானுங்கன்னு. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நம்ம சிதம்பரம் சொல்கிறாரு இங்கேயும் போராட்டம் வரும் அப்படிங்கிறாரு. அப்புறமா இந்த அடுத்தது கம்யூனிஸ்ட் கோஷ்டி குற்றவாளி கூண்டில் அதானி மோடி. இங்கே நீதிமன்றம்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது போல தெரியுது. சிபிஐன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது போல தெரியுது. விஜிலன்ஸுக்கு ஒன்று ஆன்டி கரப்ஷன் ஒன்று இருக்குன்னு தெரியாது போல இருக்குது. இப்படி போட்டு அப்படியே லட்சமாக கோடியாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக ஏசி காரில் ஊரை சுற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நான் ஒருத்தன் பத்திக்கார மாதிரி ஊழல்னு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஜெயஹிந்த்.